தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மட்டும் இல்லைங்க, மற்ற சட்டப்பேரவை தேர்தல்கள்லையும் சர்ப்ரைஸ் நடந்திருக்கு பாருங்க. நிறைய இன்ப அதிர்ச்சிகள் நிறைய பதிவாகியிருக்கு. அதிலும் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் இது எல்லாம் பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த அம்மா முகம் ஞாபகம் இருக்கா? நம்ம கவுண்டிங்க்கு முன்னாடி இவங்களை பற்றி பேசியிருந்தோம். பேர் ரத்னா தேவ்நாத். இந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல வெஸ்ட் பெங்காலில், அங்கேருந்து ரெசிடென்ட் டாக்டரை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருந்தான் ஒருத்தன். அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. ஆனால் இவன் ஒருத்தன் தானா எங்களுக்கு தெரியலைங்க, இன்னும் நிறைய பேர் தொடர்பு இருக்கலாம், இதில் ஆளுங்கட்சி சம்மந்தம் இருக்கும் டவுட் வருது, அவங்க குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறாங்க, அது இதுன்னு அந்த விக்டிமோட பேரண்ட்ஸ் போர்க்கொடி தூக்குனாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்குனாங்க. மமதா பானர்ஜி அவர்கள் அவங்களோட பொலிட்டிக்கல் மலையை சார்ந்து அந்த விஷயத்தை பயன்படுத்த எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் பாஜக முந்திக்கிச்சு. அவங்க இந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து உங்களுக்கு நீதி பெற்றத்துல நாங்கள் முற்படுவோங்க அப்படின்னு களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. திரிணாமுல் வர்சஸ் பிஜேபின்னு ரொம்ப பெருசாக மாறிடுச்சு. ஒரு இடத்துல பாஜக என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்த தொகுதியில் நம்ம வேறு யாரையும் சீட்லாம் கொடுத்து நிற்க வைக்க வேணாம், இந்த எலெக்ஷன் நெருங்குதுல, நாம் எதுக்காக இந்தமாக நிற்க வைக்கக்கூடாது, அந்த விக்டிமோட அம்மா இருக்காங்களே ரத்னா, இவங்களை நிற்க வச்ச என்னென்னு முடிவு பண்ணுறாங்க. சொன்னபடி டிக்கெட்டை கொடுத்து அங்கே நிற்க வச்சாங்க. இந்த பனிஹெட்டி தொகுதி இருக்குல்ல, அங்கே பிஜேபி ஒரு டிக்கெட்டில் எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டவங்க தான் ரத்னா அவர்கள். அவங்க பரப்புரை போகிறப்பெல்லாம் தெளிவாக சொல்லி வாக்கு கேட்டாங்க. என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடந்த நான் விட மாட்டேன், மக்கள் நலன் குறிப்பாக பெண்கள் நலன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அடிபட்டிருக்கேன் பயங்கரமாக, என் பொண்ணை இழந்திருக்கேன், இதுக்கப்புறம் அரசுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, என் பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலை மாதிரி யாருக்கும் வராமல் என்னால் தடுக்க முடியும், அதுக்காக பவருக்கு வரணும், அதுக்காக எனக்கு வாக்களிங்கன்னு இந்த அம்மா அந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஜேபி எப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணிச்சு அப்பயே நாம முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த அம்மா அங்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அதாங்க நடந்திருக்கு, ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேற்கு வங்க எலெக்ஷனில் மற்ற தொகுதிகள் சார்ந்த பெருசாக அபிமானம் இல்லை. மமதா பானர்ஜி தோக்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு, அதுமாதிரி நடந்துருச்சு. இன்னொரு பக்கம் இவங்க நிற்கிற தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தேன், ஜெயிச்சிட்டாங்க. வெற்றிக்கு பிற்பாடு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெற்றி இருக்குல்ல, இதனால் பிரதமர் மோடி அவர்களுக்கு மனப்பூர்வமாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா, இதுக்காக இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த பனிஹெட்டி மக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கும் சரி, என்டையர் இந்த மேற்கு வங்க முழுக்க இருக்க மக்களுக்கும் சரி, எல்லாரும் இந்த வெற்றியில் பங்கு இருக்குது, உங்களால் தான் நான் இந்த வெற்றியை பெற்றிருக்கேன், நம்ம அந்தளவுக்கு எமோஷனலாக பேசியிருக்காங்க. ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க மக்களே. அடுத்து இவங்களுக்கு மினிஸ்டர் சீட் எதனா கிடைக்குது அப்படின்னா அது இன்னும் கூடுதல் இணைப்பான ஒரு பெரிய விஷயமா மாறிடும். பார்ப்போம் அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பாஜக இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் இருக்குல்ல, இதில் என்னென்ன நடக்கணும்னு நினச்சிதோ அதில் 5ல் 4 நடந்துருச்சு, 1 மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. இதில் முதல்ல அஸ்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாஜக அங்கே ஆட்சி அமைக்குது. அப்புறம் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாஜக கூட்டணி தான் அங்கேயும் ஆட்சி அமைக்குது. மேற்கு வங்கத்தில் பாஜக தான் ஆட்சிங்க, திரிணாமுல் காங்கிரஸை அகற்றியாச்சு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திமுகவை ஒழிச்சு கட்டணுன்றது பாஜகவோட பெருங்கனவு. அதை அதிமுக கூட்டணியில் சேர்ந்து அவங்களால பண்ண முடியல. ஆனால் டிவிக்கே சிங்கிள் ஹேண்டடாக அதை பண்ணி முடிச்சிட்டாங்களா. ஸோ பாஜக எதிர்பார்த்த பெரிய ரிசல்ட் இதுதானே, திமுக அப்புறப்படுத்தணும்னு, அது இங்கேயும் நடந்தாச்சு. கடைசியாக கேரளாவில் ஆட்சியை பிடிச்சா நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் கேரளாவில் அவ்வளோ சீரம் நுழையவே முடியாதுங்க. எப்படி அங்கேயும் சரி தமிழ்நாட்டில் சரி அவ்வளோ சீரம் பாஜக நுழைய முடியாமல் இருக்கோ, அது இந்த எலெக்ஷனில் எதிரொலிச்சுது. ஸோ 5 எதிர்பார்த்தாங்க, அதில் 4 சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, கேரளாவை தவிர. ரைட்டு. இப்போ நம்ம ஒரு பஞ்சாயத்துக்கு வாங்க, தமிழ்நாடு சார்ந்து இந்த தாவேக்கா கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்களா, நிறைய பேரும் ரொம்ப பணம் படைச்சவங்க, செம சொத்து இருக்கவங்க, அது போல் ஆட்கள்லாம் கிடையாது. நீங்கள் மற்ற கட்சியோட கேண்டிடேட்ஸ்லாம் பாருங்கள், அவங்களோட பேக்ரவுண்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு வெல்த்தியான ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஒரு சில கட்சிகளில் வேட்பாளர்கள் இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்தா தான் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி முடியுன்ற மாதிரி விதிகளை அந்த எழுதப்படாத விதிகளோடு போட்டிருப்பாங்க. ஆனால் தாவேக்கா அதில் தனிச்சு தெரியுதுங்க. அவங்க ஓகே உனக்கு விருப்பம் இருக்கா, நீ கரெக்டாக இருப்பியா, நல்ல மனசு இருக்கா, வா நீ நில்லு, இப்படி தான் பல கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இவரையும் செலக்ட் பண்ணாங்க. பேர் விஜய் தாமு, பேரே பார்த்தீங்கன்னா விஜய் தாமு. இவர் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. இந்த ராயபுரம் தொகுதி இருக்குல்ல, இந்த தொகுதிக்கான தாவேக்கா வேட்பாளர் வேறு யாரும் இல்லை, தாமு அவர்கள் தான். இந்த ஆட்டோ டிரைவரை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு அந்த கட்சி கொடுத்துருக்குல்ல, அதுவும் சக்ஸஸ் கிடச்சிருக்குல்ல, ஹைலைட்டு. ஏன்னா சாதாரண தொகுதியாக இது, நம்ம டிஜே அண்ணன் இருக்கார்ல, ஜெயக்குமார் அண்ணன், அவரோட தொகுதி. திமுகவோட சுபேர் கான் இருக்கார்ல,
அவரோட தொகுதி. அந்த 2 பேரும் போட்டி போட்ட தொகுதி. ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக. ஆனால் இந்த 2 பேரையும் தோற்கடிச்சு தாமு ஜெயிச்சிருக்காருங்க இந்த தொகுதியில். செம பெரிய விஷயம் இது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? ஜெயக்குமார் அண்ணன் டெபாசிட்டே எழுதுறாரு இந்த தொகுதியில். இப்படியும் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ண முடியும், சாமானியனும் சர்க்காருக்குள்ளே போக முடியுன்றதை தாவேக்கா இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ விமர்சனங்கள் தாவேக்கா சார்ந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பல பேர் அடுக்கினாலும் இது போல விஷயங்களை அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்களே, ஹேட்ஸ் ஆஃப் மக்களே. இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கஷ்டப்படுற மக்களுக்கு மட்டும்தான் மக்களோட கஷ்டமே தெரியும் அவங்க அரியணை ஏறும்போது. இப்போ மேலே போகிறாங்க ஆட்சி அதிகாரம்னு, அங்கே இருந்து மக்களை பார்க்குற பார்வை மாறிடக்கூடாது. இவங்க அந்த சொசைட்டியில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ இதே கஷ்டத்தை அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி இவங்க ஆட்சி அதிகாரம் செலுத்தினா சிறப்பாக இருக்கும். தாவேக்கா கிட்ட இருந்து அதை மட்டும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து கனிமொழி அவர்கள், திமுக எம்பி. இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கழகத்துக்கு தோல்விகள் புதுசு கிடையாதுங்க. அதாவது திமுகவுக்கு அதில் இருந்து கற்றுக்கிற பாடங்கள் இருக்குல்ல, அதுவும் குறைவு கிடையாது. இந்த தேர்தல்லையும் புதிய பாடங்களை நாங்கள் கற்றுப்போம். தோல்வி அப்படின்றது முடிவே கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கம் தான் அப்படின்னு அவங்க பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு பார்ட்டின்னு வந்தால் வெற்றி தோல்வி இருக்குல்ல, அதை அவங்க கரெக்டாக புரிஞ்சு வச்சு தான் பேசுகிறாங்க. ஆட்சி அமைக்க உள்ள புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள்னு தன்னோட வாழ்த்துக்களை இங்கே கனிமொழி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் அவர்கள், இவரோட ஐடியை தேடி பல பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க திமுக ஃபேவராக பேசுவாப்புல, ஆதரவாக பேசுவாப்புல, அவரோட மகளும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன இப்போ சத்தமே காணும், பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்கன்ட்டு பல பேர் ஐடியா தேட ஆரம்பித்தாங்க. கடைசி சத்யராஜ் அவர்கள் வீடியோ போட்டாருங்க. அது என்ன சொல்லியிருக்காரு? விஜய்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லி ஆரம்பிச்சாப்புல. அதுக்கப்புறம் சமூக நீதி ஆட்சியை நீங்கள் தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களோட தோல்வி இருக்குல்ல, இது எனக்கு பெரிய மனவேதனையை கொடுத்துருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இன்னும் உறுதியோடு திமுகவுக்கு என்னோட ஆதரவு தொடரும்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. அதாவது ஒரு கட்சி தோத்துருச்சுன்னா உடனே கைவிட்டு போகிறதா நான் கிடையாது. நான் திமுக ஆதரவு தான் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனாலும் இதுக்கப்புறமும் தொடரும், நான் அதையே தான் பண்ண போகிறேன். திமுகவுக்கு ஆதரவோட நிலைப்பாடை நான் மாற்றிக்க மாட்டேன்னு அவர் தெளிவாக அதிலே சொல்லியிருக்காப்புல. இன்னொரு பக்கம் கவனிச்சிங்களா, திமுகவுக்கு சத்யராஜ் அவர்களும் அவரோட மகள் அவர்களும் ரொம்ப பெரிய ஆதரவாக நின்னாங்க. இன்னொரு பக்கம் சத்யராஜோட மகன் இருக்கார்ல, அவர் டிவிகேக்கு ஆதரவாக நின்னாப்புல. ஸோ இந்த 2 பேர், ஒரே குடும்பத்தில் இருக்கிற 2 பேர், ஒரு பார்ட்டி ஆதரவு, ஒருத்தர் இன்னொரு பார்ட்டி ஆதரவு. கட்சியில் சிபி யாரை சப்போர்ட் பண்ணாரோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டு. கோயம்புத்தூர் அதிமுக இந்த எலெக்ஷனில் பெரிய அடிகள் வாங்கியிருக்குல்ல, அது ரொம்ப பெரிய அடி என்ன தெரியுமா? கோயம்புத்தூர் அவங்க வாங்கியிருக்க அடி தான். என்னன்னா 10 தொகுதிகள் கோயம்புத்தூர் ஒட்டு மொத்தமாக இருக்கா. இதில் அதிமுக இந்த முறை 1 மட்டும் தாங்க ஜெயிச்சிருக்கு. 9 தொகுதிகளை விட்டாங்க. அதிமுகவோட கோட்டை இந்த கோயம்புத்தூர்லாம். அதில் இப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கு. 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் 10ல் 9 ஜெயிச்சாங்க அதிமுக. 2021 தேர்தலில் 10க்கு 10லையுமே ஜெயிச்சாங்க அதிமுக. அவ்வளோ பேர் கோட்டையாக மாற்றினாங்க கோயம்புத்தூரை. 2026 தேர்தலில் இப்போ என்ன நடந்திருக்கு? தொண்டாமுத்தூர் தொகுதி இருக்குல்ல, அங்கே மட்டும் எஸ்பி வேலுமணி ஜெயிச்சிருக்காருங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான். மற்றபடி மிஞ்சி இருக்க 9 தொகுதிகளையும் அதிமுக கோட்டை விட்டுருச்சு. இதில் 6 தொகுதிகளை ஜெயிச்சு யாருன்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா. கோயம்புத்தூர் வரைக்கும் தாவேக்கா கூடி தான் ஃபுல்லாக. அடுத்து திமுக 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அதிமுக பெருங்கோட்டையாக இருந்த கோயம்புத்தூர் இப்போ 2 தரப்பை மாறி மாறி பங்கேற்றுக்கிட்டாங்க. அதில் திமுக கூட இங்கே எதிர்பார்த்த வெற்றி கிடையாது. ஆனால் தாவேக்காக்கு செம சர்ப்ரைஸ் ஹிட்டுங்க. இதெல்லாம் 6 தொகுதிகள் கோயம்புத்தூரில் மட்டும் அடிச்சிருக்காங்க, செம ஹிட்டு. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள், இவங்க சத்தமெல்லாம் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனில். தெரியுமா மக்கள் உங்களுக்கு? பெரிய மேட்டர் அது ஆக்சுவலாக. ஆனால் யாராவது அஸ்வின் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, அது நடந்திருக்கு. சசிகலா அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக அந்த கட்சி பேரை படிக்கும்போது அவங்களுக்கே ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதில் பெரிய பார்ட்டி நேம் அது, அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். சரியாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கட்சியோட சின்னம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஈஸியாக இருக்குல்ல. இந்த சின்னத்தில் இந்த எலெக்ஷனில் போட்டி போட்டாங்க, நடந்துச்சு. 4 தொகுதிகளில் வாக்கு பிரிச்சிட்டாங்க இவங்க. அதோட இம்பேக்ட் என்ன தெரியுமா? என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் இருக்காங்களே, அவங்க ஜெயிக்கிறத தட்டி பறிச்சிட்டாங்க இவங்க ஓட்ஸை பிரித்ததுனால. உதாரணத்துக்கு முதுகுளத்தூர் 40,422 வாக்குகள், உசிலம்பட்டியில் 16,620 வாக்குகள், தென்காசியில் 7,715 வாக்குகள், சாத்தூரில் 11,602 வாக்குகள். இந்த வாக்குகள் அப்படியே அந்த பக்கம் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் போயிருந்தா ஓரளவுக்கு மேலே வந்திருக்கலாம். ஆனால் ஓட்டை உடச்சி விட்டாங்க, மொத்தமாக அங்கே வெற்றி வாய்ப்பும் பறிச்சிட்டாங்க என்டிஏக்கு. இது பெரிய அடி மக்கள் என்டிஏக்கு. என்டிஏ பல கணக்குகளை போட்டிருப்பாங்க. சசிகலா அவர்களாலேயும் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்க முடியும்னு அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் டிவிக்கே தான் ஓட்டை பிரிக்க போதுன்னு பல பேர் அசியூம் பண்ணல. டிவிக்கே ஆட்சியை பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் ஓட்டு பிரிக்கிற அந்த வேலையை சசிகலா அவர்கள் தரப்பு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நிரூபிச்சிட்டாங்க பாருங்க, எங்களால் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தடுத்த எலெக்ஷனில் இவங்க சார்ந்த டிமாண்டும் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இவங்க பார்ட்டி சார்ந்து. அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இவர் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பெருசாக அந்த எலெக்ஷனில் கிடைக்கல.
அவர் என்ன சொல்லியிருக்காரு, மக்களோட விருப்பமும் தீர்ப்பும் வேற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. மக்களோட இந்த முடிவு இருக்குல்ல, இதை பாமக ஏற்றுக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் ஒரு நல்ல செய்தியும் அவர் சார்ந்து சொல்லணும்னாக்கா, சௌமியா அன்புமணி இருக்காங்களே, அன்புமணி அவர்களோட மனைவி, இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பிற்பாடு அவங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில் அழுதாங்க பாருங்க. அவ்வளோ எமோஷனலாக அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனந்த கண்ணீர் அப்படி பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களோட கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி, அவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கண்ணீர் விட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த காட்சிகள் பார்க்கறதுக்கு. எதுக்கு இந்த நேரத்தில் அழுத்தி சொல்கிறேன்னா, பாமக ரெண்டாக உடஞ்சுதா, தந்தை ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் அப்படின்ட்டு. ஆனால் தந்தை இருக்கிற பக்கத்தில் இருந்து பெருசாக சோபிக்கிறவங்க எண்ணிக்கை சொற்பம். ஆனால் இந்த பக்கம் வந்தவங்க சௌமியா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்களே, பெரிய விஷயம் இது. ஃப்யூச்சரில் பாமக ஒரே ஒரு சிம்பலைசமாக மாறுது அப்படின்னா, அதில் இவரோட முகமும் அவங்களோட முகமும் இருக்குனாக்கா, சாமி அவர்களோட முகமும் இருக்குன்னா, அதுதான் உண்மையான பாமகன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த வெற்றி அவங்களுக்கு பெரிய பூஸ்டே கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம வன்னியர் சொன்னேன், ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாருங்க. ஆக்சுவலாக தோற்றுருவாருன்ற மாதிரி தான் கருதப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு மாற்றி 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 போயிட்டு இருந்துச்சு. ஒரு கடத்தில் ஜெயிச்சிட்டாரு. எங்கள் திண்டிவனம் தொகுதி இருக்குல்ல, அங்கே தான் எவ்வளோ வாக்கு வித்தியாசம், 734 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காருங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அந்த தொகுதியும் போயிருக்கோம். இவர் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னார், விஜயோட இந்த வெற்றி இருக்குல்ல, இது தற்காலிகமான ஒரு மசாலா படம் மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சில நேரம் மசாலா படமும் ஓட தானே செய்யும், நல்ல கதை இருக்க படம் மட்டும் இல்லை, மசாலா படமும் அப்பப்போ ஓடும். இந்த வெற்றியை நான் நிரந்தர வெற்றியால் பார்க்கல அப்படின்ட்டு அவர் வெற்றியை பற்றி சொல்லலை, தாவேக்கா வெற்றியை பற்றி சொல்கிறாப்புல. அழகிய சமூக நீதி வீட்டை புயல் வந்து செதைச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் இப்போ நடந்திருக்கு இந்த எலெக்ஷன் முடிவுன்ற மாதிரி அப்படி ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. இவர் இந்த பக்கம் இப்படி ஒரு பக்கம் திரும்ப அண்ணன் டிவிக்கு கூட கூட்டணி போலாமா வேணான்றதை பற்றி அவர் யோசிச்சுட்டு இருக்காரா என்னவோ தெரியல. ஒரு பக்கம் அவரோட மைண்ட் செட் அப்படி போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவரோட மைண்ட் செட் இப்படி எடுத்துட்டு இருக்கு. ஒன்று புரியுதா, காங்கிரஸ்க்கு எப்படி செல்வ பிறந்தவங்க அவர்களும், அதே போல் விசிகாக்கு வன்னியர் சன்ன்ற மாதிரி தான் இப்போ ப்ரொஜெக்ட் அது எல்லாருக்குமே. எதை வச்சு சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. ரஜினிகாந்த் அவர்களும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நோமல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எல்லாம் அந்த ஃப்ளாஷ்பாலாம் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் இருக்கார்ல, அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு. இது வாழ்த்து பதிவால் ஆதங்க பதிவான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் 99% சினிமா கலைஞர்கள், விஜய் மேலே அதிருப்தி கொண்டிருந்த கலைஞர்கள் கூட விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தான் தெரிவிக்கிறாங்க. ஆனால் மாரி செல்வராஜோட இந்த பதிவு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி சூசகமாக இருக்கும். அதை படித்து காட்டுற புரியுதான் பாருங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் நிறைய அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் சில நம்பிக்கைகளையும் எனக்கு கொடுத்திருப்பதை போல பெரு வலியையும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு இருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தோல்வி என் மனதை பிசைகிறதுன்னு போட்டிருக்காருங்க. அரசியலின் அடிப்படையான சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடுகளை தாண்டி மக்கள் திரள், மக்கள் பிரியம், மக்கள் விருப்பம் என்பதுதான் தேர்தல் அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக வெடித்திருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதை அவர் ஆக்சுவலாக சந்தோஷத்தெல்லாம் பதிவு போடல, அது மட்டும் புரியுதா. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் கலந்து கொண்ட முதல் தேர்தலிலேயே அப்படி ஒரு பிரியத்தையும் எதிர்பார்ப்பையும் தாவேகா தலைவர் விஜய் சார் அவர்களுக்கு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஓகே, இங்கே தான் வாழ்த்துன்ற மாதிரி புரிஞ்சிக்க முடியுது. அதன்படி தமிழ்நாட்டில் புதிய அரசை நிறுவ இருக்கும் திரு விஜய் சார் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பணி சிறக்கட்டும் அப்படின்னு போஸ்ட்டை முடிச்சிருக்காருங்க. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் புசி ஆனந்த் பழச மறக்க மாட்டார்ல, பனையூர் ஆஃபீஸ் இருக்குல்ல, தாவேக்கா ஆஃபீஸு, அங்கே வேப்பிலை கைமா வந்துட்டாருங்க. என்ன ரிச்சுவலோ என்னவோ தெரியல, வேப்பிலை கைமா வந்துட்டாப்ல. எனக்கு எதுக்குன்னு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் மக்கள். இன்னொரு பக்கம் விஜயர்கள் சார்ந்த எதிர்பார்ப்பு விண்ணை முட்டையடிக்குது, அந்தளவுக்கு பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பரப்புரை கூட்டங்களே தெளிவாக சொல்லிட்டாப்புல, நான் சிஎம் ஆன உடனே இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதில் முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா, சிஎம் ஆன உடனே அவர் பண்ணுறதா சொன்னது. மொதல் வாக்குறுதி 60 வயசுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்கப்படும், 2500 ரூபாய். ரெண்டாவது வாக்குறுதி, ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர்ஸ், இலவசமான சிலிண்டர், எந்த விலையும் கிடையாது, வருஷத்துக்கு 6 கொடுக்கப்படும்னு முக்கியமான ஒரு வாக்குறுதி. மூணாவது, ஏழை பெண்கள் யாருன்னா திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க திருமணத்துக்கு 1 சவரன் நகை, இது கூடவே தரமான பட்டு புடவை. நாலாவது வாக்குறுதி, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். இதுதான் மக்களே ஹைலைட்டு. இது சாத்தியமானு தெரியல எனக்கு. ஏன்னா அந்த டிக்கெட்டில் வர காசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெவன்யூ வச்சு தான் போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் சார்ந்த மற்ற செலவினங்களாம் பார்ப்பாங்க. அதுவே எங்கள் அடிமடியில் கை வைக்கிறான்னு எப்படி அதை கொண்டு போகிறான்னு தெரியல திட்டம். நான் பெருசாக அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். அதாவது தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணலாம். இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இது. இதில் 5வது வாக்குறுதி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த அளவுக்கு 200 யூனிட் அங்கே இலவச மின்சாரம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. ஆனால் நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கறது இந்த 5 தான். ஏன்னா சிஎம்மான பதவி ஏற்றதை உடனே இதை பண்ணுன்னு சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம், உடனேனா அது சில நிமிஷங்களை சொல்கிறாரா, சில நாட்களை சொல்கிறாரா, சில வருஷங்கள் போதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமல் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான்,
வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா முதல்ல பெரும்பான்மை நிரூபிச்சே ஆகணும். ஸோ அந்த சேலஞ்சிங்கை முதல்ல முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து வர்றது தான் இன்னும் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் அரசுக்கு வர்றது கூட அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த அரசை அடுத்த 5 வருஷம் நடத்துறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு நாளும் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை நீங்கள் அது எந்த அளவுக்கு நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுறீங்கன்ற திறமை இருக்குல்ல, அதை வச்சு தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க கரெக்டான கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோமா இல்லை அவங்களே இருந்திருக்கலாமா அப்படின்ட்டு. பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.